உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. காலையிலும் மாலையிலும் இரவினிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. தந்தை என்றும் தாய் என்றும் நம்பி வந்தேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. காண்பவரே காப்பவரே என் கதி என்று நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, 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 உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் முன்பாக பிரசன்னமாயிருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரையே உற்று நோக்குவோம். சிரம் தாழ்த்தி பக்தியான ஒரு வணக்கத்தை அவருக்கு செலுத்துவோம். ஆராதனைக்குரியவர் அவரே, மகிமைக்குரியவர் அவரே, போற்றுதற்குரியவர் அவரே, அவரே எனக்கு எல்லாம் என்ற உணர்வோடு முழுமையே ஆக நம்மையே அவர் முன் இப்போது சமர்ப்பிப்போம். மோசே சென்று இறைவனிடம் கேட்டார், ஆண்டவரே உங்களுடைய பெயர் என்னன்னு நான் சொல்லட்டும்? அப்போது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராய் இருப்பவர் நாமே, இருக்கிறவராய் இருப்பவர் நாமே என்றால், நீ எப்படி என்னை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அந்த பெயரை வைத்துக்கொள். என்னை தாயாக நினைத்தால் நான் தாய், என்னை தந்தையாக நினைத்தால் நான் தந்தை, என்னை தோழனாக நினைத்தால் நான் உனக்கு தோழன், என்னை உன் ஆயனாக நினைத்தால் நான் உன் ஆயன். நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம், எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு இருப்பவராக இருக்கிறேன் என்பதே அதன் பொருளாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் முன் பிரசன்னமாயிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை எப்படி வேண்டுமானாலும் நாம் அழைக்கலாம்.
உங்களுக்கு எந்த வார்த்தை சொல்லி அவரை அழைக்க முடியும் என்று விரும்புகிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ, அந்த வார்த்தையை சொல்லி அன்பாக அழையுங்கள். உம்மை நேசிக்கிறேன் இறைவா என்று சொன்ன இந்த பாடலோடு நம் இதயத்தை இணைத்துக் கொள்வோம். நம் இதயத்திலிருந்து ஒரு முறை தாழ்பணிந்து நாம் விரும்புகிற பெயரை சொல்லி, இயேசுவே, உம்மை நான் மெய்யாகவே நேசிக்கிறேன், அதற்காகவே உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு அவரிடத்திலே ஆராதித்து சொல்லுவோம். ஒரு நிமிடம் உருக்கமாக அவரை உற்று நோக்கினால் போதுமானது. அவர் உங்களை சந்திப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த பொன்னான நேரத்திலே அவரையே உற்று நோக்க முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் ஆராதித்து வணங்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. தொடர்ந்து பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. அனைவரும் வாயை திறந்து முழு மன உணர்வோடு மறுபடியும் ஒரு முறை பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, 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 உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. உம்மை நேசிக்கிறேன் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுப்பிய அந்த குரலுக்கு ஆண்டவர் இயேசு பதில் தராமல் இருப்பாரா? அவரும் சொல்லுவார், நானும் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நானும் உன்னை நேசிக்கிறேன் மகளே. நீ எப்படி என்னை அழைத்தாலும் அப்படி நான் வருவேன். நானும் என்னுடைய அன்பை உனக்கு காட்டுவேன். எப்போதெல்லாம் என்னை தேடி வருகிறாயோ அப்போதெல்லாம் நானும் உன்னை தேடி வருவேன். இதை ஆழமாக மனதில் பதித்துக்கொள். என்னை தேடி வந்து என்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன உன் வார்த்தையை நான் மதிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானும் உனக்கு சொல்லுகிறேன், நானும் உன்னை நேசிக்கிறேன், நானும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நானும் உன்னை மிகுதியாக நேசிக்கிறேன். ஆகவே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், அவற்றை பொறுத்து கொள்வேன். உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் நான் போக்குவேன். உன்னுடைய தேவைகள் என்ன என்று நீ அறியாமல் இருந்த போதிலும் நான் அவற்றை உனக்காக சரி செய்வேன், உன்னை திருப்திப்படுத்துவேன். காரணம் மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். இந்த அன்பை ஏற்றுக்கொள். மாண்புயரில் அருள் அனுமானத்தை
பரவி பெருகு. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அழுவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. காத்து அறம்பழற் போமே, அறம்பழற் போமே. உன்மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுள்ள
மண்ணில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, பல்வேறு தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் அந்தோணியாரின் பரிந்துரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒருவருக்கும் இறைவன் நிறைவாக ஆசிரியை வழங்கி உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய ஜெபித்துக் கொள்வோம். அதிலும் சிறப்பாக எனக்கென்று நான் வந்திருக்கிறேன் என்ற போதிலும் எனக்காக மட்டும் ஜெபிக்காமல் அடுத்து இருப்பவருக்கும் நாம் இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக இறைவன் அந்த ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு ஒருவருக்காக நம்முடைய அனைவருடைய தேவைகளையும் இறைவன் தாமே நிறைவாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் புனித அந்தோணியார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்காக தொடர்ந்து பரிந்து பேச வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். இந்த திருநிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக உள்ள எல்லா குற்றம் குறைகள் அனைத்தையும் இப்போது எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே கண்களை மூடி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ் வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பும் அருளும் பாசும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமுன் குழுமி வந்துள்ள தூய அந்தோணியாரின் பக்தர்களாகிய எங்களை கருணை கண் கண்டு நோக்கியருளும். உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் உலகிற்கு பறைசாற்ற தூய அந்தோணியாரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து வருவதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். அப்புனிதரை பின்பற்றி நாங்களும் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் தாராளமாக உதவி புரியவும் அவர் போதித்த நற்செய்தி மதிப்பீடுகளான உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், மனித நேர்மை, மன்னிப்பு போன்ற பண்புகளை கடைபிடித்து வாழவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும்
சில்வியா சில்வஸ்டர் சிங்கப்பூர் கராத்தே போட்டியில் வெற்றி பெற வேண்டியும் பாதுகாப்பாக சென்று வரவும் புனித அந்தோனியர் வழியாக வேண்டுதல் பலியாகவும் ஆரோக்கிய அம்மாள் ஜோசப் பாஸ்கர் ஃபாதர் ஆல்பர்ட் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் பிரவீன்க்கு விரைவில் உடல் சுகம் பெறவும் குழந்தைகள் ஞானத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் ஜெயசீலன் ஜான் மேரி குடும்பத்தில் மரித்த ஜான் அந்தோணி அம்மாள் தேவராஜ் சுந்தரி ஆரோக்கியதாஸ் லில்லி அல்போன்ஸ் மேரி மரியதாஸ் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் ஞான சௌந்தர்யம் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் கார்மேல் வீடு கட்டுமான பணி விரைவில் முடியவும் வேண்டுதல் பலியாகவும் சந்திரசேகரன் குடும்பத்தில் மரித்த நாகேஸ்வரி அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் அருண் குடும்பத்தில் கரண் பிரச்சனை தீரவும் உடல் உள்ள நலம் வேண்டியும் பிள்ளைகள் ஞானத்திலும் படிப்பிலும் சிறக்க வேண்டியும் இறையாசிர் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் இருதயராஜ் ஜான்சி ராணி இன்று திருமண நாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலம் வேண்டியும் ஜெயசீலி மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் வயல் பிரச்சனை நல்ல முறையில் முடியவும் வேண்டுதல் வழியாகவும் சார்லஸ் லியோ ஜான்சி ராணி குடும்பத்தில் மரித்த தாவீது எட்வர்ட் சின்னம்மாள் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் பிள்ளைகள் உடல் உள்ள நலம் வேண்டியும் ஸ்டீஃபன் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ரூபிக்கு உடல் நலம் குணம் அடைந்ததற்கு நன்றியாகவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் வேண்டுதல் பலியாகவும் வின்சென்ட் ஜெயராஜ் சந்தனமேரி ரஞ்சிதம் லாரன்ஸ் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் மரியம்மாள் மகன் விரைவில் திருமணம் காரியம் நடைபெற வேண்டியும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டியும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் அந்தோணியாரிடம் வேண்டுதல் பலியாகவும் இருதயமேரி யாக்கோப் துரைசாமி ஞான சௌந்தரி ஆரோக்கியம் மேரி சவரிமுத்து ஆரோக்கியம் மேரி இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் வேளாங்கண்ணி சவரிநாதன் கால்வலி விரைவில் சரியாக வேண்டியும் குடும்ப சமாதானம் வேண்டியும் பிச்சையா தாயம்மாள் மரியசுந்தரம் குழந்தைசாமி லாசர் பாக்கியம் அந்தோணிசாமி ஞானசெல்வி இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் எஸ் திவ்யநாதன் ஆரோக்கிய ஜெயராஜ் சவரியம்மாள் வெளிநாட்டில் உள்ள மகனுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் நன்கு வேலை செய்ய வேண்டியும் குடும்பத்தில் சமாதானம் நினைத்த காரியம் நிறைவேறவும் டேன்விக் ஆண்டோ இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நிரந்தர வேலை வேண்டியும் அனிதா சுகந்தி ஜோசப் ஃபெர்னட் இருவருக்கும் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் ஆரோக்கிய கிறிஸ்டோபர் பதவி உயர் கிடைத்ததற்கு நன்றியாகவும் குழந்தை வரம் வேண்டியும் ஜெயராஜ் ஆண்ட்ரூ சலோமி குடும்ப நன்றியாகவும் மார்டின் அந்தோனிராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்னாசி விசுவாச மேரி துரைராஜ் சூசை அம்மா பிறந்தநாள் நன்றியாகவும் கிறிஸ்துராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும் பெல்ஸ் பிறந்தநாள் நன்றியாகவும் கிறிஸ்டோ கார்மெல் குழந்தை வரம் வேண்டியும் வேண்டுதல் வழியாகவும் செபஸ்தியார் சம்பூரணம் தனிஸ்லாஸ் மற்றும் ஆசில்லா குழந்தை குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் ஜேசு வின்சென்ட் ராஜ் குடும்ப நன்றி பலியாகவும் இன்ஃபண்டா பிரமோத் குடும்ப நன்றி பலியாகவும் ஃபாத்திமா ராணி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் எடல்ஃபரியா ஜெயசீலி அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜே கேத்ரின் ஜாஸ் கிளாடினா குழந்தை வரம் பெற்றதற்கு நன்றி பலியாகவும் சேவியர் சுமதி நினைத்த காரியம் அனுகூலமாகவும் அருண் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கவும் ஜோ டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெறவும் வேலை கிடைக்க வேண்டியும் அனைவரது உடல் உள்ள நலனுக்காகவும் மணிகண்டன் பிரியங்கா குடும்பத்திற்கு அந்தோனியா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் நினைத்த காரியம் நிறைவேறியும் குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டியும் நிக்சன் பிரின்சி குடும்பத்திற்கு புனித அந்தோனியா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் மகன் கேப்ரிலா டெசிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் அனுகூலமாக வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 22 வரை. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள
திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பேர் அளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனமாறு, நீ விழிப்பாயிரு. இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னோடு நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இலவோதிக்காவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: ஆமேன் எனப்படுவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களை தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உறவாய்
என் உதவி உன்னிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உலகம் தீர்த்திடலாம் உம்மால் முடியுமா? பார்ப்பவன் நகைக்கலாம் உம்மால் கூடுமா? உலகம் தீர்த்திடலாம் உம்மால் முடியுமா? பார்ப்பவன் நகைக்கலாம் உம்மால் கூடுமா? பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம். படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை. உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம். உன்னத நீர் என்னை பிரிவதில்லை. இறைவா நீர் என்னை பிரிவதில்லை. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசை மாறும் பழகாய் தவிக்கின்ற வேளை நயனத்தின் துணையாய் நீ வாருமே. எல்லாமே விதி என்று ஏங்கிடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. இறைவா வலுவூட்டி வழிகாட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல
மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 19 இறைவாக்குகள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவிற்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும். யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவோமா? அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் இதைத்தான் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. யார் கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஆனால் கொஞ்சம் வயிற்று வலி மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது. நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் அல்சர் லேசாக இருக்குது. நான் நல்லா இருக்கேன், கிட்னி ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் இருக்குது. நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் வந்துச்சு, அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். நான் நல்லா இருக்கேன், மைக்ரைன் மட்டும் இருக்குது. நான் நல்லா இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மற்றபடி நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க தான் ஒழுங்கா இல்லை. நான் நல்லா இருக்கேன், என் சுற்றம் சூழலாம் சரியில்லை. நான் நல்லா இருக்கேன், நிறைய பிரச்சனை வீட்டில். நான் நல்லா இருக்கேன், கடன் தொல்லை. நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் நான் நல்லா இருக்கிறேன், இந்த பாவம் மட்டும் தான் செய்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், பெரிய பாவம்லாம் செய்யலை, சின்ன சின்ன பாவம் தான் செய்கிறேன் என்று எந்த நிலையில் இருந்தாலும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக எந்த நிலையில் முழுமையாக இல்லாவிட்டாலும் நல்லா இல்லை என்பது தான் உண்மை. ஒருவேளை நான் கேட்டு நீங்கள் ஒருவேளை சொல்லியிருப்பீங்க, நான் நல்லா இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் முன்பாக அவ்வாறு சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முன் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், சந்தோஷப்படுவார், கவலைப்பட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? கவலைப்படாதம்மா, கவலைப்படாதீங்க, நான் உன்னை சரிப்படுத்துவேன். அதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னே சொல்லுவோம், இது சரி இது சரியில்லைன்னே சொல்லுவோம். அதற்காகத்தான் இறைவன் இருக்கிறார். அதைத்தான் முதல் வாசகத்தில் இருக்கிறார். நீ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நல்லா இல்லை, அத்தனை நோயோடு இருக்கிற. நீ நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க, அத்தனை குழப்பத்தோடு இருக்கிற. நீ நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் பாவத்தோடு இருக்கிறாய். அத்தனை காரியங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? இது பொய் அல்லவா? ஆகவே அன்பு மகனே மகளே, தயவுசெய்து என்ன பண்ணு, இந்த பொய்யை சொல்லிகிட்டே அங்கேயே உட்காந்துருக்காத.
என்னை தேடி வா, என்னை தேடி வா. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். வந்து எங்கே நிற்கிறேன்? உன் டோரில் நிற்கிறேன், உன் கதவு அண்டை நான் நிற்கிறேன். நான் கூப்பிட்டுட்டேன், உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன். ஆனால் கதவு தாப்பால் எங்கே இருக்கிறது? உள்பக்கம்தான் இருக்குது. நீ தான் திறக்கணும். என்னால் திறந்து உள்ளே வர முடியாது. திறப்பியா? திருவெளிப்பாட்டு நூல் 3:20 இதைத்தான் சொல்லுகிறது. நான் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அன்பு மகனே மகளே, வெளியிலேருந்து நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்தால் உனக்கு எல்லாம் சரிப்படுத்துவேன்றது எனக்கு தெரியும். என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னிடம் வர விரும்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியாது? நான் நுழைஞ்சு உன்னை பெர்மிஷன் இல்லாமல், உத்தரவு இல்லாமல் நான் உள்ளே நுழைந்து வர முடியாது. திறப்பாயா? இதயத்தை திறப்பாயா? இதுதான் முதல் வாசத்தில் கேட்குறார். இதயத்தை திறப்பேன் என்று யாரெல்லாம் திறக்கிறார்களோ அவர் உள் பிரவேசித்து வருவார், நம்மோடு உணவருந்துவார், அதாவது உறவு கொள்வார். அவ்வாறு கொள்ளக்கூடிய உறவின் வழியாக நாம் சுகமடைவோம், தெளிவு பெறுவோம், ஆரோக்கியம் பெறுவோம், நலமடைவோம். பல்வேறு நம்பிக்கைகளோடு இங்கே வந்திருப்பீங்க. இதயத்தை திறக்க மறந்து விடாதீர்கள். உங்கள் இதய கதவுகளை திறக்க மறந்து விடாதீர்கள். இறைவன் சொல்வது இதுதான். இதய கதவை நான் இதோ தட்டி கொண்டிருக்கிறேன், அதை திறக்க மறந்து விடாதே. அதை திறந்தால் நான் உள்ளே வருவேன், உனக்கு சுகம் தருவேன். இதைத்தான் சக்கேயு என்ற குள்ள மனிதன் செய்ய முயற்சித்தான். ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் பண்ணான். இந்த இயேசுன்னு சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். பார்த்தா போதும், யாருன்னு அவரை பார்க்கணும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரே, நம்ம எரிக்கோ வழியாக போகிறாரே, நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எப்படியும் பார்த்தாக வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சியை அவன் எடுக்கிறான். ஏன்னா அவன் குள்ள மனிதன், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் புதிங்கெல்லாம் உள்ளெல்லாம் வந்து பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்தும் பார்க்க முடியாது, எல்லாம் நட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரே வழி என்னன்னா, முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு அந்த காட்டு அத்தி மரத்தில் மேலே நான் ஏறி நின்று கொண்டால் அப்படியே உட்காந்துக்குவேன், அப்போ போகும்போது ஈஸியாக நான் பார்த்துருவேன் என்று அவன் திட்டமிட்டு இயேசுவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை அவன் எடுத்து வைக்கிறான். அவ்வாறு அவன் எடுத்த ஒரு சிறிய முயற்சிக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பலன் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஆசைப்பட்டியில் என்னை பார்க்கணுன்னு, சின்ன ஆசைப்படாத, பெரிய ஆசை, எல்லாத்தையும் உனக்கு திருப்திப்படுத்துவேன். உன்னோடு நான் விருந்துண்ண விரும்புகிறேன், உன்னோடு நான் விருந்துண்ண விரும்புகிறேன், உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிறேன், உன்னை என்னுடைய நண்பனாக மாற்றிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை பார்க்கத்தான் ஆசைப்பட்டாய், ஆனால் உண்மையாகவே உன்னை என் நண்பனாக மாற்றி அதன் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்தார். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. எல்லோருமே வந்து விட்டீங்க. அந்த சக்கேவியை போல நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். ஐ வாண்ட் டு சீ காட், கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போது உங்கள் இதயத்தை மாத்திரம் திறந்து விடுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள். அப்போது உங்களோடு அவர் உறவு கொள்ளுவார். அவ்வாறு கொள்ளக்கூடிய உறவின் வழியாக உங்களுக்கு தெளிவு பிறக்கும், ஆரோக்கியம் பிறக்கும், நலம் பிறக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலே நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சக்கேவின் வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? இவன் ஒரு சிறிய முயற்சி மட்டும், அந்த இயேசுவை பார்ப்பதற்கு சிறிய முயற்சி எடுத்துக்கொண்டான். இயேசு என்ன செய்தார்? அவனுக்கு 3 அழகான பாடங்களை கற்றுத்தந்தார். ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? சக்கேயுவை மேலே அண்ணார்ந்து பார்த்து, சக்கேயுவே கீழே இறங்கி வா. முதற் பாடம், கீழே இறங்கி வா அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆணவ திமிரிலே மேலே இருக்காதே, உன்னை தாழ்த்திக்கொள், உன்னை தாழ்த்திக்கொள். தாழ்ச்சி என்ற புண்ணியம் யாருக்கு இருக்கிறதோ இறைவன் அவர்களை சந்திப்பார். உங்களுக்கு தாழ்ச்சியான உள்ள இருந்துச்சுன்னா போதும், இறைவன் உங்களை தேடி வருவார். ஏன்னா இறைவன் மமதை பிடித்தவர்கள், திமிரு பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் மட்டுமே போதும் என்று நினைக்கக்கூடியவர்களை இறைவன் அணுகவே முடியாது. ஆகவே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அவனுக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, சக்கேயு நான் உன் இல்லத்திற்கு வர விரும்புகிறேன், உன்னோடு உணவருந்த ஆசைப்படுகிறேன் என்று 2வது பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்னை பார்க்கணுன்னு தான் நினைச்ச, நான் என்ன விரும்புகிறேன்? உன்னோடு உறவு கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். இறைவன் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்பது 2வது பாடம். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா வருவார். நம்மோடு உறவு கொள்வதென்றால் என்ன? ஜபத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருப்பது.
இறைவன் ஜெபத்தின் வழியாக நம்மோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எதற்காக? நம்முடைய நன்மைக்காக. அவருக்கு ஒன்றும் நன்மை இல்லை, நம்முடைய நன்மைக்காக. ஆக இரண்டாவது, இறைவனோடு கொள்ளுகிற உறவை அவனுக்கு கற்றுத்தருகிறார். இன்னைக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்த தாழ்ச்சி கற்றுக்கொண்டாய். இரண்டாவதாக, என்னோடு உறவுகோள், என்கிட்ட பேசு, என்னோட உட்காந்து சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சொல்லி தருவேன். விண்ணகத்திற்கு செல்லும் வழியை நான் சிறிது சிறிதாக உனக்கு கற்றுத்தருவேன். என்னோடு உறவு கொள்ளவும் கற்றுக்கொள், ஜெபிக்கவும் கற்றுக்கொள் என்ற இரண்டாவது பாடத்தையும் சக்கேயுவுக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக என்ன கற்றுத்தருகிறார்? அவர் பார்த்த பார்வையிலேயே மற்றவங்கள் சொன்ன அந்த சொல்லியே, இவன் ஒரு பாவி, இவங்க வீட்டுக்கு போனார் இயேசு என்று சொன்னவுடன் அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, நம்ம பாவி என்பதை உணர்கிறான். பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும். அந்த பாவங்களை விட்டு விடும்போது பரிசுத்தர்களாக நாம் மாற முடியும். நம்முடைய பாவம்லாம் நம்மளுக்கு தெரியும். யாரையாவது நான் ஏமாத்திருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு என்னுடைய பாதி சொத்தை நான் கொடுத்து விடுகிறேன். பாருங்க எப்படி மனம் மாறிட்டான் பாருங்க. காரணம், இயேசு அவருடைய இல்லத்தில் வந்தார். ஆகவே மனம் மாற்றத்தையும் நமக்கு தரக்கூடியவராக இயேசு இருக்கிறார். குறிப்பாக ஏழை எளியவர் மத்தியிலே இரக்கம் கொள்ள அவனுக்கு கற்றுத்தருகிறார். இந்த 3 அழகான பாடங்களையும் இந்த சக்கேயுவுக்கு ஒரே நாளில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டார். ஒரே பூசைக்கு தான் வந்தான், 3ஐயுமே கற்றுக் கொடுத்துட்டார். என்னென்ன கற்றுக் கொடுத்துட்டாரு? தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். அவரோடு உறவு கொள்ளும், ஜெபத்தின் வழியாக உறவு கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார். ஏழை எளியவருக்கு உதவ ஒரு நாளும் மறந்து விடாதே என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த 3 அழகான ஆழமான பண்புகளையும் யார் பெற்றிருக்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான இயேசுவின் சீடர்கள். அதான் சொல்றாரு, நீ வந்து சேர்ந்துட்ட, இது வரைக்கும் வெளியில இருந்த, நீ வந்து சேர்ந்துட்ட, நீ ஆபிரகாமின் பிள்ளை அல்லவா, ஆகவே நீயும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தகுதி பெற்று விட்டாய். இப்படிப்பட்ட உண்மையான மனமாற்றம் நமக்கும் இருக்கும்போது நாமும் உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். இவ்வாறு உண்மையான சீடராக வாழ்ந்து காண்பித்தவர் தான் புனித அந்தோனியார். அந்தோனியார் வாழ்க்கையில இந்த 3 குணமும் அழகா இருந்துச்சு. தாழ்ச்சி என்ற புண்ணியம் அவருக்கு அபரிவிதமாக இருந்தது. இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவு எப்போதும் இருந்தது. அதே போல ஏழை எளியவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவருக்கு இருந்தது. 3 குணமுமே அந்தோனியாருக்கு இருந்துச்சு. அந்தோனியாரின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய அந்தோனியாரை போல நாமும் இருக்க முயற்சிக்க வேண்டும். சொல்லணும், ஒவ்வொரு முறை நான் வரும்போது உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட நிறையா பரிந்துரைச்சு நான் பெற்றுக்கொள்வேன், அதோடு சேர்ந்து உங்களைப் போலவே நான் இருப்பேன். இந்த 3 குணங்களிலும் உங்களைப் போலவே நான் இருப்பேன். அந்தோனியாரின் தாழ்ச்சி, எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. எந்த அதிசய அற்புதத்துக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. ஒரு முறை அந்தோனியார் பிரான்சிஸ் அசிசியாரிடம் சென்று, அவர் மொரோக்கோவுக்கு போகிறாரு, அங்கே போக முடியவில்லை, இறப்பதற்கு ஒரு மறைசாட்சியாக மறிப்பதற்காக செல்லுகிறார், ஆனால் செல்ல முடியவில்லை, திரும்பி வந்து விடுகிறார். அப்போ பிரான்சிஸ் அசிசியார் சொல்லும்போது கேட்கும்போது, அதிகம் படித்த இவர், அதிகமாக படிச்சிருக்கிறார், ஆனாலும் பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறார், கீழே போய் அந்த சமையல்காரங்களுக்கு உதவி செய்யும். எந்த முணுமுணுப்பும் சத்தமும் இல்லாமல் அமைதியாக சென்று அந்தோனியார், அவ்வளவு படித்த அந்தோனியார் தாழ்ச்சியாக பிரான்சிஸ் அசிசியார் சொன்னதை கேட்டு கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அது தாழ்ச்சிக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அந்தோனியார் ஜெபத்தில் வல்லவராக இருந்தார், அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. எப்போதும் பைபிளை படிச்சுட்டே இருப்பார். அவர் அறைக்கு சென்றாலே பைபிளை படிச்சுட்டே தான் இருப்பார். ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருவர், சகோதரர் ஒருவர் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, என்ன சத்தம் கேட்குதே, ஒரு குழந்தை சத்தம் கேட்குதேன்னு பார்க்குறாரு. பார்த்தால் அந்த விவிலியத்திலே குழந்தை இயேசுவே அமர்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு நெருக்கமான ஜப அனுபவம் கொண்டவர் தான் புனித அந்தோனியார். ஜபத்தை நீ அதில் தானே வாசிக்கிற, என்னை பற்றி தானே வாசிக்கிற, விவிலியத்தில் யாரை பற்றி வாசிக்கிறாய், என்னை பற்றி தானே வாசிக்கிற, இன்னும் நானே வந்துட்டேன், உனக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு குழந்தை இயேசு ஒருவேளை வந்து சொல்ல வந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய நெருக்கம், ஜப அனுபவம் கொண்டவராக, ஜபத்தில் வல்லவராக புனித அந்தோனியார் இருந்தார். அதே சமயத்திலே கடவுள் பக்கமே திரும்பி இல்லை, மாறாக மனிதர் பக்கமும், குறிப்பாக தேவையில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பக்கமும் திரும்பியவராக அந்தோனியார் இருந்தார். இதான் கடவுள் கற்றுக் கொடுத்த 3வது பாடம். ஏழை எளியவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு யதார்த்தமாக உதவி செய்யக்கூடிய பண்பையும் அந்தோனியார் பெற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 அற்புத குணங்களையும், சக்கேயுவுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த இந்த 3 குணங்களையும், புனித அந்தோனியாருக்கு பெருமையாக விளங்கிய இந்த 3 குணங்களையும் நானும் இன்றே தீர்மானித்து முடிவெடுப்பேன், கடைபிடிப்பேன் என்று தீர்மானிக்கும் போது
இயேசு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார். அப்போது நீங்கள் உண்மையாகவே சொல்ல முடியும், நான் நன்றாக இருக்கிறேன் என்று. மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்ம உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவிற்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செயல்களை மன்னிக்கவும் நன்மை செய்து எங்களை ஒற்றுமையிலும் வாழும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, தூய அந்தோணியாரின் நினைவு நாளிலே அவருடைய பக்தர்களாகிய நாங்கள் அப்பரசத்தின் மூலமாக எங்கள் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நட்டத்தையும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இக்காணிக்கைகளை மனவுவந்து ஏற்று அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். நற்செய்தியின் ஒளியை பறைசாற்ற தூய அந்தோணியாரை அன்பு தீயால் பற்றிய செய்தீரே, அதே அன்பு தீ இத்திருப்பலியினால் எங்கள் உள்ளத்திலும் சுடர்விட்டு எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் உமது துறவை மகிழ்வுறச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினைகளால் பற்றுறுதி மிக்கவர்களாக விளங்கச் செய்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களுக்கு பாதுகாப்பை நிலையாக வழங்குகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தமக்கு அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வின் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மறுமழல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் என்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதுகள் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
மனம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, அன்போடு எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, திருத்தலத்தின் அன்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகள் அன்புடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோனியாருடைய மந்திரித ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலகம் அமர்ந்திருக்கிற சகோதரர்களிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்க வழங்குகிறவர்கள், இன்று வழங்கப்படுகின்ற இந்த அப்பத்தை முழுமையாக நமக்கு வழங்குபவர்கள் மணச்சநல்லூரை சார்ந்த ஜோஸ்வா ஜாய் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து அம்பிகாபுரம் ஆரோக்கிய தினேஷ், திருச்சி அருண் பால் ஜெரின், லால்குடி அன்சல், புரத்தாக்குடி ஜெஸ்டின் போர்ஷியா, ஈச்சம்பட்டி அகஸ்டின், லால்குடி லூர்து சேவியர், மேலவாளை மடோனா, புரத்தாக்குடி ஜபமாலை, பிஹெச்எல் சைமன், திருவெரும்பூர் சிட்டி அரசன், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், அனற்றைமேடு இயேசுதாஸ் சகாயமேரி, தர்மராதபுரம் லாச, திருச்சி சந்தனசேகரன், மேட்டுப்பட்டி அமல்,
பொன்மலைப்பட்டி ரூசோ, பொன்னகனூர் இருதயராஜ், ஜான்சி ராணி அவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் நமக்கு குருமாடல் நிதி வழங்குகிறவர்கள் பாளையம் பேபி ஆண்டனி சாமி, எடமலைப்பட்டிபுத்தூர் ராஜாமணி, சங்கிலியாண்டபுரம் பால், உறையூர் இந்திரா, பாலக்கரை மெர்சி, எம்கே கோட்டை ஆரோக்கிய மேரி, கூகூர் ஸ்டாலின் ராஜ், எழில்நகர் பிரான்சிஸ், புரத்தாக்குடி பாப்புராஜ், மேலவாளை மெடோனா, திருச்சி ஜான் அலெக்ஸ், பொன்மலைப்பட்டி ஆரோக்கியராஜ், பெட்டபாய் தலை பாக்கியத்தம்மாள், பாலக்கரை புஷ்பராஜ், மேட்டுப்பட்டி அமல் சிவராஜ் இவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு தற்போது இந்த திருத்தலத்தில் நேரடியாக எடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலியை இணையதளத்தில் யூடியூப்பில் சென்ட் ஆண்டனி ஷ்ரைன் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என்ற முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2025 ஆண்டிற்கான இந்த திருத்தலத்தினுடைய காலண்டர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விலை ரூபாய் 20 மட்டுமே. இந்த புனித அந்தோனியாருடைய காலண்டர்கள் உங்கள் இல்லங்கள், உங்களுடைய அலுவலகங்கள், உங்களுடைய கடைகள், உங்கள் தொழிற்கூடங்கள் போன்ற இடங்களில் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்லாமல் இதை மற்றவர்களுக்கும் வாங்கி அன்பளிப்பாக கொடுத்து புனித அந்தோனியாருடைய புகழையும் அற்புதங்களையும் பரப்ப நீங்களும் ஒரு கருவியாக இருக்க முடியும். இந்த காலண்டர்கள் புனித அந்தோனியாருடைய விற்பனை கூடத்திலும் திருப்பலி கருத்து எழுதுகிற இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் அந்த காலண்டர்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு புனித தந்தை பியோனுடைய ஜெபமாலை திருப்பலி நற்கருணை ஆசிர் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு புனிதனுடைய ஆசிரியர் பெற அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். அமல ஆசிரம பங்கு திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஆடம்பர தேர்ப்பமணியும் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள நீங்களும் அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருநிகழ்விலே பக்தியோடும் முழுமையோடும் பங்கேற்ற ஒருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அருமையாக பாடல்கள் இசைத்து பாடிய பாடற்குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் நம்மை பக்தியிலே இட்டுச் செல்கிறார்கள், இறை பிரசனத்தை நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வாசகம் வாசிக்க, மன்றாட்டுக்களை வாசிக்க முன்வரக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். தொடர்ந்து உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, அன்பு திருமகனின் உடலை எங்களுக்கு ஆன்மீக உணவாக கொடுத்து வாழ வைப்பதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். அயலாரையும் பாதம் அழைத்து வர அயராது உழைத்த தூய அந்தோனியாரை பின்பற்றி நாங்களும் எங்கள் நற்செயல்களின் மூலம் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை உம்மிடம் அழைத்து வர வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத் தோழமை வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பதும் ஜெபிப்பதும் போன்ற ஆன்ம காரியங்களிலே நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை,
போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலே மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நிலைத்து நிற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை இவர்களுக்கு தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் மேல் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களிடம் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரு எண்ணெய் மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயினின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது திருவுளத்திற்கு ஏற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.